உழைப்பால் உயரணும்னு நினைக்கக்கூடியவங்க. 5 வயதுல உழைக்க ஆரம்பிச்சாதான், வாழ்க்கையில 50 வயசுலயாவது மகிழ்ச்சியா இருப்போங்கிறத முழுமையா நம்பி, அதற்கேற்ற மாரி உழைக்கக்கூடியவங்க யாருங்க? நம்ம ரிஷப ராசிக்காரங்க. எல்லாரும் சொல்லி கேள்விப்பட்டுருக்காங்க. மாடு மாரி உழைக்கிறான்பா. அது யாருப்பா? நம்ம ரிஷப ராசிப்பா. உங்கள பொறுத்த வரைக்கும் 2024 வரைக்கும் உழைச்சாச்சு. இப்ப வரைக்கும், ம் வெளிய சொல்ற மாரி ஒரு முன்னேற்றமும் இல்ல. இதுதான் ரிஷபத்துடைய இப்போதைய நிலைமை. பட் இருந்தாலும், நானா அதுவான்னு பாத்துர்றேன்ப்பா அப்படிங்கிற மாரி உழைப்பை கைவிடாத, உயர்ந்த உள்ளம் கொண்ட ரிஷப ராசிக்கு. இது மட்டுமா? சாதுரியமா செயல்பட்டு நெனச்சத சாதிக்கக்கூடியவங்க. நிதானமா செயல்பட்டு நெனச்சதை அடையக்கூடியவங்க. வாழ்க்கையோட எதார்த்தத்தை உணர்ந்து அதற்கேத்த மாரி செயல்படக்கூடியவங்க. துணிச்சலோட செயல்பட்டு எந்த ஒரு காரியத்தையும் நடத்தி முடிக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவங்க இந்த ரிஷபராசிக்காரங்க. போதும் போதும் லிஸ்ட் பெருசா போகுதுன்ற மாரி இவங்கள பத்தி பேசினா லிஸ்ட் ரொம்ப பெருசா தான் போகும். உங்கள பொறுத்த வரைக்கும். ஜனவரி 1 முதல் ஊரே பேசக்கூடிய 10 குட் நியூஸோட வந்திருக்கேன். ரிஷபராசிய பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் ஜனவரி 1ஆம் தேதி முதல் நடந்தே தீரும். 100க்கு 100% ரிஷபராசியுடைய வாழ்க்கை நிலை மாறப்போகுது, உயரப்போகுது. 2025ஆம் ஆண்டு குரோதி வருஷத்துல மார்கழி மாதம் 17ஆம் தேதி புதன்கிழமை, சுக்லபட்சத்து பிரதமை திதி, பூரடம் நட்சத்திரம், வியாதகம், நாம யோகம், பவம், நாம கர்ணத்தில், கன்னி லக்னத்தில், சித்த யோகத்தில், நேத்திரம், ஜீவனம் மறைந்திருக்க பஞ்சபட்சியில், கோழி வலுவிழந்திருக்கும் நேரத்துல 1/1/2025 பிறக்குது. கர்ம வினை கிரகம்னு சொல்லக்கூடிய சனி பகவானுடைய ஆதிக்கத்துல இருந்த 2024 முடிஞ்சு 2025ஆம் ஆண்டுங்கிறது பொதுப்படியா சொன்னாக்க எல்லாருக்குமே நல்லா இருக்குங்க. மக்கள் கிட்ட நல்ல பணப்புழக்கம் இருக்கும், சுய ஒழுக்கம் இருக்கும், நிம்மதி இருக்கும், வேலை வாய்ப்பு பெருகும். குறிப்பா இந்த வருஷம் அப்படிங்கிறது செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கத்துல பிறந்திருக்கு. இதனால சட்டம் ஒழுங்கு சீரா இருக்கும். காவல்துறை, ராணுவம் இவருடைய கை மேலோங்கும். தீவிரவாதிகள் ஒடுக்கப்படுவாங்க. எல்லா விதங்கள்லயும் செல்வ செழிப்பு உண்டாகும். சரி, எல்லாருக்கும் ஓகேமா? குறிப்பா ரிஷப ராசிக்கு எப்படி இருக்குன்னு கேட்டோம்னா, 2025ங்கிறது உங்களுக்கு கோடீஸ்வர யோகம்னு சொல்லலாம். பல கிரக நிலைகள் வந்து உங்களுக்கு சாதகமா இருக்கு. ரிஷப ராசி, ரிஷப லக்னத்துல பொறந்தவங்களுக்கு 2025ங்கிறது முன்ன சொன்னதுதான். கோடீஸ்வர யோகம் உண்டு. ரிஷப ராசிக்கு 10ஆம் வீடு அப்படின்னு சொல்லக்கூடியது தொழில் ஸ்தானம். இங்க வந்து கும்ப ராசிக்கு ராகு பகவான் வராரு. 10ஆம் வீட்ல பாவி கிரகம் இருக்கிறதுங்கிறது இந்த ஜாதகத்தை சேர்ந்தவங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும். தொழில் இல்லாதவங்களுக்கு புதுசா தொழில் அமையும். ரொம்ப நாளா தொழில் தொடங்கணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு தொழில் தொடங்கறதுக்கான நல்ல வாய்ப்புகள் அமையும். குரு பகவான் மிதுன ராசிக்கு இடம் பெயர்வதனால பெரும் அளவுல பணம் வருவதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு. இதனாலதான் நான் முன்னாடியே சொன்னேன் கோடீஸ்வர யோகம் இருக்குன்னு. 10 விஷயம்னு சொன்னேன்ல. அது என்னன்னு இப்ப லிஸ்ட் போட்டு சொல்லட்டுமா? விஷயம், திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும். 2வது விஷயம், தொழில நல்ல வளர்ச்சி இருக்கும். 3வது விஷயம், வேலை இல்லாதவனுக்கு நல்ல வேலை அமையும். 4வது விஷயம், வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு, இல்ல படிப்பு விஷயமா, இல்ல நல்லா சுத்திட்டு வரதுக்கு போகணும்னா கூட சரி, வெளிநாட்டு யோகம் இருக்கு. 5வதா, எந்த ஒரு விஷயம் செய்தாலும் சரி, அதுல உங்களுக்கு லாபம் உண்டு, வெற்றி உண்டு. 6வதா, இந்த வருஷத்த பொறுத்தவரைக்கும், நீங்க என்னென்னலாம் எதிர்பார்க்கிறீங்களோ, அது எல்லாமே நீங்க எதிர்பார்த்தத விட அதிகமாவே சாதகமா நடக்கும். சொல்லப்போனா பொற்காலம் சொல்லலாம். பொன்னான ஆண்டுன்னு சொல்லலாம். 7வது விஷயம், நீங்க இத்தன நாளா எந்த காரியத்த எடுத்தாலும் சரி, அதற்கான பலன்ங்கிறது சுத்தமா கிடைச்சிருக்காது. அங்கீகாரம் கிடைச்சிருக்காது. ஆனா, இப்ப நீங்க ஒரு விஷயத்த முன்னெடுத்து செய்யறீங்க அப்படின்னா, அதற்குரிய பலன்கள் மட்டும் இல்லாம வெகுமதியும் பல மடங்கு பெரிதா கிடைக்கும். 8வதா, இந்த வருஷத்துல சனி பெயர்ச்சியும் சரி, குரு பெயர்ச்சியும் சரி, ராகு பெயர்ச்சியும் சரி, பெரும்பாலான யோகத்தை அள்ளி தர போறாங்க. அடுத்து 9வது விஷயம், ரிஷப ராசிய பொறுத்தவரைக்கும், உங்க வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது நீங்க எதிர்பார்த்தத விட பல மடங்கு வளர்ச்சி அடைய போகுது. முன்னேற்றத்தை கொடுக்க போகுது. 10வது விஷயம், நிதி ரீதியா உங்க கை வலுவா இருக்கும். பொருளாதார ரீதியா எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படவே ஏற்படாது. மத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு உங்களுடைய பொருளாதார நிலை உயர்வை அடைய போகுது. சொல்லப் போனாக்க நல்லா வசதியான, சௌகரியமான, ஆடம்பரமான, நேர்த்தியான வாழ்க்கைய வாழப் போறீங்க. உங்கள பார்த்தாவே மத்தவங்களுக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கும்.
அந்த அளவுக்கு ரிஷப ராசி கொடி கட்டி பறக்கக்கூடிய ஆண்டுன்னு 2025 எழுதி வச்சுக்கோங்க. 1 மடங்கு, 2 மடங்கு இல்லைங்க. பல மடங்கு அதீத பொருளாதார வளர்ச்சி அடையக்கூடிய வருஷம்னு சொல்லலாம். நகை வாங்குவீங்க, வீடு வாங்குவீங்க, நிலம் வாங்குவீங்க. திடீர்னு லாபம் கிடைக்கும். திடீர்னு அதிர்ஷ்டம் ஏற்படும். ரிஷப ராசிக்காரங்களே யோசிப்பீங்க. சாமி, ஒருவேள நம்மளுடைய புக்கு போடுறதுக்கு பதிலா கடவுள் வேற யார் புக்கையும் எடுத்து வச்சு புரட்டிட்டு இருக்காரா? ரிஷப ராசின்னு சொல்லி பேர் எழுதிட்டாரா? அப்படிங்கிற மாரி இருக்கு. ஏன்னா, நம்முடைய சிலபஸ் தான் ரொம்ப டஃப் ஆச்சே. நமக்கெல்லாம் நல்லது நடந்தா எப்படி? இந்த பாப்பா வேற என்னமோ அதிர்ஷ்டம்ங்குது, யோகம்ங்குது, அப்படிங்குது, இப்படிங்குது. இதெல்லாம் நடக்குமா? கடவுளே நம்பலாமா? வேணாமான்லாம் யோசிப்பீங்க. தாராளமா நம்பலாம். 100க்கு 100% கடவுளுடைய அனுகிரகத்தினால நல்லா இருக்க போறீங்க. இத்தன நாளா பட்ட கஷ்டத்துக்குலாம் ஒரு மாற்று வழி பிறந்திருக்கு. ரொம்ப அமோகமா வாழப் போறீங்க. கடகடன்னு ரிஷப ராசிக்கான பொது பலன்கள சொல்லட்டுமா? சுக்கிரனுடைய ஆதிக்கம் இருக்கனால ரிஷப ராசிக்காரங்க இயல்பாவே வசதியா இருக்க போறீங்க. பொருளாதார சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்கள்லயும் திருப்தி இருக்க போகுது. 2025 பொறுத்தவரைக்கும் எல்லா விதங்கள்லயும் வளர்ச்சி தான். முன்னாடி நான் சொன்ன மாரி தான். பணம்ங்கிறது பல வகைகள்ல உங்ககிட்ட வந்து சேரும். இதனால உங்களுடைய சேமிப்புகள் அதிகமாகும். உங்கள பொறுத்தவரைக்கும் கடினமா உழைக்கக்கூடியவங்க. இதுவரைக்கும் ஏற்ற உதவியோ, ஒரு உயர்வான பதவியோ, ஊதியமோ கிடைச்சிருக்காது. ஆனா இனி ஊதிய உயர்வு கிடைக்கும், பதவி உயர்வு கிடைக்கும், தொழில்ல வந்து பெரிய அளவுக்கு லாபம் இருக்கும், முன்னேற்றம் இருக்கும். புரியுதுங்களா? சனி பெயர்ச்சியும் சரி, ராகு பெயர்ச்சியும் சரி. 2மே தொழில் ரீதியா உங்கள வந்து மத்தவங்க உங்கள பார்த்து பொறாமப்படக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய உயரத்தை எட்டக்கூடிய அளவுக்கு சாதகமா இருக்க போகுது. ரிஷப ராசிய பொறுத்தவரைக்கும் எந்த ஒரு துறையில இருந்தாலும் சரி, எந்த அரசாங்க துறையா இருக்கட்டும், தனியார் துறையா இருக்கட்டும், எதுவா இருந்தா இருக்கட்டும், நீங்களே அதிகாரியா இருந்தாலும் சரி, அமோகமா இருக்க போறீங்க. இப்படிலாம் ஒரு மனுஷனுக்கு வந்து ஏகபோக வாழ்க்கை அமையுமான்னு மத்தவங்க நினைக்கக்கூடிய அளவுக்கு தான் இருக்க போகுது. தொழில் ரீதியா, வணிகம் ரீதியா, திடீரென மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். அது உங்களுக்கு வந்து ராஜ யோகத்த கொடுக்கும். அதன் மூலம் பல மடங்கு வருமானம் இருக்கும், லாபம் இருக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு திடீர் மாற்றம் கிடைக்கும். பதவி உயர்வு உண்டாகும். இந்த வரக்கூடிய மாற்றத்த மட்டும் கரெக்ட்டா ஏத்துக்கோங்க. உங்கள பொறுத்தவரைக்கும் நீங்க வந்து அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய அமைப்புன்னே சொல்லலாம். அடுத்து இந்த 2025ல காதல் மற்றும் திருமணம் எப்படி இருக்குனாக்க, சுக்கிர பகவான் கிட்டத்தட்ட 5 மாசம் சாதகமான அமைப்புல உங்களுக்கு சஞ்சாரம் பண்றதுனால, காதல் திருமணம் கைகூடும். அதன் பிறகு வந்து இயல்பாவே குரு பகவானும் வர்றதுனால, திருமணத்துல இருந்த தடைகள் விலகுது. திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த 2025 கட்டாயம் திருமணம் நடக்கும். நிச்சயிக்கப்பட்ட திருமணம் நடக்குதோ இல்லையோ, ஆனா காதல் திருமணம் அதிகமா நடக்கும். திருமண வாழ்க்கைய பொறுத்தவரைக்கும் ரிஷப ராசிக்கு சிறப்பா இருக்கும். காதல் வாழ்க்கை, திருமண வாழ்க்கைய விட பல மடங்கு சிறப்பா இருக்கும். அடுத்து 2025லயே நீங்க ஒரு சில விஷயங்கள வந்து தவிர்க்கணும்னு பார்த்தோம்னா, 10 குட் நியூஸ் இருக்குனாக்க ஒரு 4, 5 எச்சரிக்கையா இருக்கக்கூடிய விஷயம் இருக்கு இல்லையா? அப்படி கணக்கு பார்த்தோம்னாக்க விஷயம், சோம்பல தவிர்த்தரணும். எந்த ஒரு விஷயம் தள்ளி போடக்கூடாது. இத மட்டும் மனசு வச்சுக்கோங்க. 2வதா உடல் ஆரோக்கியத்த மீது கவனம் இருக்கணும். 3வது புதுசா சொத்து பத்துக்கள் வாங்குவீங்கன்னா, நெறைய சொத்துக்கள் வாங்குவீங்க. அப்படி வாங்குறப்ப பேப்பர்ஸ் வந்து நம்மளே கவனமா பார்த்து வாங்கணும். 5வது யாருக்கும் கடன் கொடுக்கிறதோ, கடன் வாங்குறதோ சுத்தமா இருக்கக்கூடாது. ஓகேவா? அதே மாரி யாருக்கோ ரொக்கமா பணம் குடுக்குறோம் அப்படின்னா, நிலம் வாங்குறோம்னா, சொத்து வாங்குறோம்னா, ஆவணங்கள நல்லா சரி பார்க்கணும். முக்கியமா உங்ககிட்ட வரதே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த சரிபார்த்தல் தான். அதே மாரி அம்மாவோட உடல் நலத்திலயும் கவனம் வச்சுக்கணும். இத மட்டும் ஃபாலோ பண்ணிட்டா போதும். மத்தபடி எந்த ஒரு குறையும் இல்ல. ரிஷப ராசிய பொறுத்தவரை 2025 ஜம்முன்னு இருக்க போறீங்க. ஜாம் ஜம்முன்னு வாழ போறீங்க. இப்பவே ரிஷப ராசிக்காரங்க ஒரு முடிவுக்கு வந்திருப்பீங்க. இந்த பொண்ணு எல்லாமே சொல்லுது. நல்லா தான் இருக்கு கேட்கறதுக்கு. இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் வந்து தயக்கமா இருக்கும். ஏதாவது பரிகாரம் தான் சொல்லிட்டுனாக்கா, அத செஞ்சுட்டா இன்னும் ஒரு திருப்தியா இருக்குன்னு யோசிப்பீங்க. அப்படி பார்க்கிறப்ப இந்த 2025 முழுக்க நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் யார் தெரியுமா? சிவபெருமான். உங்களுடைய ராசி நட்சத்திரக்காரர் யாரு? சிவபெருமானுடைய பெர்சனல் அசிஸ்டன்ட் தானே. காளை. அவர் தான் நந்தி தேவர். அது மட்டும் இல்லாம, உங்க வருமானம் அதிகமா வருதுன்னு நான் சொல்லிட்டேன். அது தொடர்ந்து உங்க வீட்ல நிரந்தரமா இருக்கணும். பெட்டி நெறைய வச்சுக்கணும்னு நெனைக்கிறீங்க. மத்தவங்களுக்கு குடுக்குற அளவுக்கு உங்க வசதி வாய்ப்புகள் பெருக்கணும்னு நெனைக்கிறீங்க இல்லையா? அனுதினமும் சிவபெருமானையும், மகாலட்சுமி தாயாரையும் வணங்கணும். வெள்ளிக்கிழமையில காளி அம்மனையும், கருமாரி அம்மனையும் வழிபாடு செய்யணும். சனிக்கிழமைகள்ல விநாயகர் பெருமானையும், ஆஞ்சநேய பெருமானையும் வழிபாடு செய்யணும். அதே மாரி ராகு கேது பேச்சால சின்ன சின்ன சங்கடங்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால, வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமையில ராகு கால வேளையில துர்க்கை அம்மனுக்கு வழிபாடு செய்யணும். இதனால இந்த ராகு பகவானும், கேது பகவானும் கூட அந்த சின்ன சின்ன சங்கடத்த வந்து துர்க்கை அம்மன் போக்கிடுவாங்க. குறிப்பா இந்த 2025ல பெரும்பாலான கிரகங்கள் உங்களுக்கு சாதகமா தான் இருக்கு. கவலையே வேணாம்.
தொழில்ல நல்ல வளர்ச்சி இருக்கும். வருமானத்துல அபிவிருத்தி இருக்கும். சொத்து வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. வேலையில நீ எதிர்பார்த்த விட பெரிய முன்னேற்றத்தையும் அடைய போறீங்க. சொல்லப்போனாக்கா மிக சரியான வருஷங்க ரிஷப ராசிக்கு. பயன்படுத்திக்கோங்க. எல்லாமே உங்க கையில தான் இருக்கு. இப்போ வரைக்கும் பார்த்து ரிஷப ராசிக்கு 2025க்கான பொது பலன்கள். இப்போ நட்சத்திர பலன்கள பார்க்கலாம். கார்த்திகை நட்சத்திரம். உங்கள பொறுத்தவரைக்கும் யோகமான காலம். உங்கள பொறுத்தவரைக்கும் லாபம் பார்க்க போறீங்க. அதிர்ஷ்டத்தை அடைய போறீங்க. முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக போகுது. குலதெய்வத்தின் அருள் பரிபூரணமா இருக்குது. திருமண வயதில இருக்கு. திருமண யோகம் இருக்கு. புதுசா தொழில் தொடங்கக்கூடிய நிலை இருக்கு. உங்களுடைய வேலையில முன்னேற்றம் இருக்கும். வேலை தேடுறவங்களுக்கு நல்ல வேலை அமையும். இது மட்டுமா இந்த வருஷம் முழுக்க சனி பகவானுடைய சஞ்சாரம் உங்களுக்கு எப்படி தெரியுமா? இந்த வருஷம் முழுக்கவே சனீஸ்வர பகவான பொறுத்தவரைக்கும் யோகமான பலனை கொடுக்க போறாரு. தொழிலையும் சரி, வேலையிலும் சரி உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் நீங்குது. வருமானம் அதிகரிக்கும். பொருளாதாரம் உயரும். வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியாக மாறும். இவங்கள தொடர்ந்து ராகு கேதுவுடைய சஞ்சாரம். செல்வாக்க உயர்த்தி குடுக்குறாங்க. சங்கடங்கள் விலகுது. விருப்பங்கள் நிறைவேறுது. ஆரோக்கியம் சீராகுது. வழக்கு வெற்றியாக மாறுது. எதிர்ப்புகள் விலகுது. அந்நியர் வழியிலயும் உங்களுக்கு ஆதாயம் உண்டு. தொழில லாபம் உண்டாகும். பொருளாதாரம் செல்வாக்கு உயரும். புதுசா பொறுப்புகள் உங்ககிட்ட வந்து சேருங்க. அடுத்து குரு பகவானுடைய சஞ்சாரம். இவர பொறுத்தவரைக்கும் பொருளாதாரத்த முன்னேற்றத்தை கொடுக்குறாரு. குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகரிச்சு குடுக்குறாரு. முயற்சிகள் எல்லாம் வெற்றியாக மாறும். புகழுக்குரியவங்களுடைய நட்பு கிடைக்கும். திருமண யோகம் இருக்கு. செல்வாக்கை அதிகப்படுத்துறாரு. சமூகத்தினுடைய அந்தஸ்தை உயர்த்தி பிடிக்கிறாரு. அடுத்த சூரிய பகவானோட சஞ்சாரம் இந்த வருடம் முழுக்கவே சங்கடத்துல இருந்து உங்களை விடுவிச்சு வைக்கிறாரு. எதிர்பார்த்த நன்மைகளை கொடுக்குறாரு. கோர்ட்டு கேஸ் விஷயம்லாம் அதுல இருந்து உங்களை விடுவிச்சு உங்களுடைய செல்வாக்கை உயர்த்துறாரு. அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும். புதிய பதவிகள் தேடி வரும். அரசு ஊழியர்களுக்கு மதிப்பை அதிகரிச்சு கொடுக்குறாரு. எதிரிகளுடைய தொல்லை இனி இல்ல அப்படிங்கிற மாதிரி நிலை இருக்கு. ஆரோக்கியத்தை அதிகப்படுத்துறாரு. அரசு வழிகள்ல ஆதாயம் ஏற்படுத்துறாரு. பொதுப்படியா சொல்லனாக்க தொழில், உத்தியோகம், குடும்பம் இந்த நிலையில இருந்த சங்கடங்கள் எல்லாமே விலகுது. வியாபாரத்துல முன்னேற்றம் உண்டாகுது. அறிவாற்றல் அதிகரிக்கும். அரசு வழியில சலுகை கிடைக்கும். புதுசா தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியாக மாறும். கூட்டு தொழில இருந்த பிரச்சனைகள் தீரும். எதிர்பார்க்கக்கூடிய உதவிகள் கிடைக்கும். தொழில கவனம் செலுத்துவீங்க. வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியாக மாறும். அடுத்து தொழில் ரீதியா பார்த்தாங்க தொழில் இருந்த பிரச்சனைகள் விலகுது. எதிர்பார்த்த வருமானம் உண்டாகுது. உங்களுடைய புதிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறும். ஏற்றுமதி, இறக்குமதி தொழில முன்னேற்றம் உண்டு. இண்டஸ்ட்ரியில ஹார்ட்வேர்ஸ், ஸ்டேஷனரி, கம்ப்யூட்டர், சினிமா, யூடியூப், பங்கு வர்த்தகம், நிதி நிறுவனம், ஜுவல்லரி ஷாப்பு இது எல்லா விதங்கள்லயும் தொழில் அப்படிங்கிறது முன்னேற்றத்துக்கு போகும். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். அடுத்து பணியாட்கள பொறுத்தவரைக்கும் நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல இருந்த நெருக்கடிகள் தீருது. உங்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகமாகுது. அரசு ஊழியர்களுக்கு எதிர்பார்த்த இடத்துக்கு இடமாற்றம் கிடைக்கும். பதவி உயர்வு கிடைக்கும். தனியார் நிறுவனத்துல வேலை பார்க்குறவங்களுக்கு உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கும். ஆனா மத்தவங்களுடைய விஷயத்துல மட்டும் தலையிடாமல் இருக்கிறது சிறப்பான விஷயம். ஆனா எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் சரி நீங்க வந்து கவனமுடன் செயல்படணும். அடுத்து பெண்கள பொறுத்தவரைக்கும் வேலைக்காக முயற்சிக்கிறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். அரசாங்கத் துறையா இருக்கட்டும், தனியார் துறையா இருக்கட்டும் அதுல வேலை பார்க்கறவங்களுக்கு செல்வாக்கு உயருது. சுயமா தொழில் செய்றவங்களுக்கு எதிர்பார்த்த லாபம் ஏற்படும். சிலருக்கு திருமண பாக்கியம் உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை பலப்படும். குடும்பத்துல செல்வாக்கு உயரும். பொன் பொருள் சேரும். அடுத்து கல்வியை பொறுத்த வரைக்கும் பொதுத் தேர்வில் நீங்க எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும். மேற்படிப்புக்காக முயற்சி செய்றவங்களுக்கு வெற்றி உண்டு. சிலர் வந்து படிப்புக்காக குடும்பத்தை விட்டு வெளிநாடு, வெளியூர் போறதுக்கான யோகம் இருக்கு. அடுத்து உடல்நிலை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாட்களாக மருத்துவம் பார்த்துட்டு இருந்த நோய்கள் வந்து விலகுது. முழுமையா குணமாகுவீங்க. சிலருக்கு வந்து இயற்கை வைத்தியமே கை கொடுக்கும். உற்சாகமா இருக்க போறீங்க. இருந்தாலும் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து வந்துட்டு நீங்க உடல் ஆரோக்கியத்துல கவனம் வச்சுக்கணும். உணவு விஷயத்திலும், உறக்கத்திலும் சரியான நேரத்தை கடைபிடிப்பது நன்மை கொடுக்கும். அடுத்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் உற்சாகமா செயல்படுவீங்க. மகிழ்ச்சி அடைவீங்க. தம்பதிகளை பொறுத்த வரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து செல்வது அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். வீட்டுல சுப நிகழ்ச்சி நடக்கும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். சொத்து சேர்க்கை ஏற்படும். சிலர் வந்து புதுசா வீடு கட்டி குடியேறுவீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் முருகப்பெருமானை வழிபாடு செய்ய, பர்டிகுலரா பழனி முருகனை வழிபாடு செய்ய மன நிம்மதி கிடைக்கும். செல்வ செழிப்பு மேலோங்கும். அடுத்து ரோகிணி நட்சத்திரம். இந்த வருஷம் முழுக்கவே உங்களுடைய வருமானம் உயரும். இந்த வருஷம் முழுக்க குலதெய்வத்தின் அருள் கிடைக்குது. தொழிலையும் சரி வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைவீங்க. தடைகள் விலகுது. புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகுது. சொத்து சேர்க்கை உண்டாகுது. சிலருக்கு விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும். வியாபாரங்களை பொறுத்த வரைக்கும் உங்க தொழில் நல்லா வளர்ச்சி இருக்கும். ஒரு வியாபாரம் பண்ணாக்கா பல வியாபாரம் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு கடை வச்சிருக்கீங்கன்னாக்கா 2, 3 கடை ஓபன் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. வருமானம் பெருக்குங்க. ஒரு சில வருமானத்துக்காக வந்துட்டு ஊர் விட்டு ஊர் போறது, நாடு விட்டு நாடு போறது இந்த மாதிரியான யோகம் இருக்கு. வருமானம்ங்கிறது பல வழிகள்ல வரும். வெளிநாட்டுல வர்த்தகம் ஆதாயத்தை ஏற்படுத்தும். முதலீட்டாளர்கள் வந்து உங்ககிட்ட வேலை பார்க்கக்கூடிய பணியாட்கள் வந்து ஒத்துழைப்பா இருப்பாங்க. வேற மொழி பேசுறவங்க, வேற இனத்தை சேர்ந்தவங்க எல்லாம் உங்களுடைய எதிர்பார்ப்பை வந்து நிறைவேத்தி கொடுப்பாங்க. அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயருது. கலைஞருக்கு புதிய ஒப்பந்தங்கள் தேடி வரும். குறிப்பா ஆரோக்கியம் சீரா இருக்குங்க. அடுத்து சனிவோட சஞ்சாரம் இந்த வருஷம் முழுக்கவே தொழில முன்னேற்றம், பணிகள்ல உயர்வு, வேலைத்திறனுக்கு நல்ல வேலை வாய்ப்பு உண்டாகும். இவரை பொறுத்தவரைக்கும் அதிகாரத்தை தக்க வைக்கிறார். நேர்மையோட நடந்தீங்க அப்படின்னாக்கா கௌரவம், அந்தஸ்து, செல்வாக்கு எல்லாமே இன்னும் அதிகமாகும். தொழில்ல அக்கறையோட செயல்பட போறீங்க. உடல்நிலையில முன்னேற்றத்தை கொடுக்குறாரு. பட்டம், பதவிகள்லாம் உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டம். அடுத்து ராகுகேதுடைய சஞ்சாரம் இந்த வருடம் முழுக்கவே உன்னுடைய வாழ்க்கையே வளமா மாறுது. எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். வருமானம் பல வழிகள்ல வரும். உன்னுடைய பணியில இருந்த பிரச்சனைகள் தீரும். செல்வம், செல்வாக்கு அதிகரிக்கும். பதவி மற்றும் பொறுப்புகள் வந்து சேரும். வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியாக மாறும். கேதுவினால குலதெய்வ அருள் முழுமையா கிடைக்கும்.
பிள்ளைகளுடைய நலன்ல அதிகமா அக்கறை காட்டுவீங்க. அடுத்து இந்த வருஷம் முழுக்கவே குரு பகவானுடைய சஞ்சாரம்ங்கிறது ஆரோக்கியம் சீராகும், எதிர்ப்புகள் விலகும், செல்வாக்கு உயரும், புதுசா சொத்து வாங்குவீங்க. குலதெய்வ அருளால உங்களோட குறைகள் எல்லாமே தீரப்போகுது. வேலை பார்க்குறவங்களுக்கு நல்ல வேலை அமையும். திருமண வயதில இருக்கிறவங்களுக்கு நல்ல வரன் தேடி வரும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். பிள்ளைகளுடைய கல்விக்காக முயற்சி செய்றவங்களுக்கு வெற்றிகள் உண்டாகும். செல்வாக்கு உயரும். பண தட்டுப்பாடு நீங்குது. பொன், பொருள் சேர்க்கை உண்டாகுது. குடும்பத்தில் நிம்மதி நிலைக்குங்க. அடுத்து சூரிய பகவானோட சஞ்சாரம் இந்த வருஷம் முழுக்கவே உத்தியோகத்துல உயர்வை குடுக்குறாரு. பணத்தடைகளை விலக்கி வைக்கிறாரு. தைரியமா செயல்பட வைக்கிறாரு. முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடைய வைக்கிறாரு. அரசு வழிகள்ல உங்களுக்கு இருந்த சங்கடங்களை நீக்கி வெற்றியை குடுக்குறாரு. உங்களுடைய கோரிக்கைகள் எல்லாமே நிறைவேற போகுது. வழக்குல கூட உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். அந்தஸ்தை உயர்த்தி பிடிக்கிறாரு. எதிரிகளுடைய தொல்லைகளை விலக்கி வைக்கிறாரு. அடுத்து பொதுவா பார்த்தோம்னாக்கா, தொழில்ல இருந்த தடைகள் விலகுது. எதிர்பார்ப்புகள் லாபத்தை ஏற்படுத்தும். வியாபாரத்துல உங்களுடைய போட்டியாளர்கள் விலகி ஓடுவாங்க. வருமானம் பல வழிகள்ல வரும். புதுசா தொழில் தொடங்க நினைக்கிறவங்களுக்கும் உங்க முயற்சிகள் பலிதமாகும். புதுசு வேலை தேடுறவங்களுக்கு உங்க தகுதிக்கு தகுந்த மாரி ஒரு நல்ல வேலை அமையும். குடும்பத்துல நிம்மதி உண்டாகுது. சொத்து சேரும். பூர்வீக சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கிடைக்கும். கௌரவம் மேம்படுங்க. உங்களுடைய வேலையில இருந்த பிரச்சனைகள், வழக்குகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா முடியும். அடுத்து தொழில பொறுத்தவரைக்கும் நெருக்கடிகள், தடைகள் நீங்கும். ஆதாயம் ஏற்படுது. உங்க முயற்சிகள் லாபமா மாறும். வாகன உற்பத்தி, ஸ்பேர் பார்ட்ஸ், இயந்திரம், தொழிற்சாலை, மின்சார சாதனங்கள், சர்வீஸ் சென்டர் வச்சிருக்கவங்க, கம்ப்யூட்டர், எலக்ட்ரானிக்ஸ், திரைப்படம், சின்ன திரை, விவசாயம் இந்த மாதிரியான விஷயங்கள்ல உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே அனுகூலமான பலன கொடுக்கும். அடுத்து பணியாட்கள பொறுத்தவரைக்கும் தனியார் நிறுவனத்துல நீங்க வேலை பார்த்தாலும் சரி, இனி வந்து உங்களுக்கு மனக்குறைகள் எல்லாமே விலக போகுது. மதிப்பு, மரியாதை இதெல்லாம் உயர போகுது. அரசு ஊழியர்களுக்கெல்லாம் நீங்க விரும்பிய இடத்துக்கு இடமாற்றம் கிடைக்கும். கூடுதல் பொறுப்பு கிடைக்கும். வம்பு வழக்கெல்லாம் மாட்டிட்டு இருந்தீங்கன்னாக்கா, அந்த வழக்கெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். ஆல்ரெடி வேலையில இருந்தவங்க, வேலை இழந்தவங்களுக்கு எல்லாருக்குமே இப்ப வந்து ஒரு நல்ல வேலை கிடைக்கும். வர வேண்டிய பணம் கைக்கு வரும். மேல் அதிகாரி உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க. பெண்கள பொறுத்தவரைக்கும் உங்களுடைய மேற்படிப்பு கனவு நனவாகும். சிலருக்கு அரசு வேலை கிடைக்கும். ஒரு சிலர் வந்து படிப்புக்காகவோ, இல்ல வேலைக்காகவோ வெளிநாடு போகணும்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும். வாழ்க்கை துணை கிட்ட உங்களுக்கு இருந்த அந்த சங்கடங்கள் மறையும். திருமண வயதில இருக்கும்போது நல்ல வரன் தேடி வரும். குழந்தைக்காக ஏங்கியவர்களுக்கு குறை தீரும். சொந்த தொழில் செய்றவங்களுக்கு உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். நீங்க எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு வளர்ச்சி ஏற்படும். அலுவலக பணிகள்ல கூடுதல் பொறுப்புகள் உண்டாகும். பிள்ளைகள் மீது உங்களுக்கு இருந்த கவலைகள் நீங்கி நிம்மதி உண்டாகுங்க. அடுத்து கல்வி நிலையை பொறுத்திருக்கும் பொதுத் தேர்வு, போட்டித் தேர்வுல எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும். சிலர் படிப்புக்காக வெளிநாட்டுக்கு போகணும், வெளி மாநிலத்துக்கு போகணும்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே பலிதமாகும். அடுத்து உடல்நிலையை பொறுத்தவரைக்கும் ஆரோக்கியம் மேம்படுங்க. இத்தன நாளா சின்ன சின்ன உடல் உபாதைகளால பாதிக்கப்பட்டிருப்பீங்க. அஜீரண கோளாறு, அல்சரு, வாயு தொல்லை இந்த மாதிரியான உடல் கஷ்டங்கள் எல்லாமே பாரம்பரிய வைத்திய முறையினால குணமடையும். சிலர் வந்து தொற்று நோய்க்கு ஆளாயிருப்பீங்க. பழக்கவழக்கங்கள்ல மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கோங்க. அடுத்த குடும்பத்த பொறுத்தவரைக்கும் முன்னேற்றம் உண்டு. தேவைக்கேற்ப வரவுகள் வந்து சேரும். நெருக்கடிகள் தீருது. குடும்பத்துல வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா இருப்பீங்க. சொத்து வாங்குவீங்க, வாகனம் வாங்குவீங்க. பூர்வீக சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும். குலதெய்வ அருள் உண்டாகுது. வேலை தேடுறவங்களுக்கு ஒரு தகுதிக்கேற்ற நல்ல வேலை அமையும். திருமண வயதிற்கு நல்லபடியா திருமணம் நடக்கும். தகுதியான வரன் தேடி வரும். புத்திர பாக்கியம் உண்டாகுதுங்க. உங்கள பொறுத்தவரைக்கும் பரிகாரம். குரு பகவானுக்கு முல்லை பூ சாத்தி வழிபாடு செய்ய வாழ்க்கை வளமா மாறும். செல்வ செழிப்பு மேலோங்குங்க. அடுத்து மிருகசீரிட நட்சத்திரம். உழைப்பு தான் உயர்வு. உங்கள பொறுத்தவரைக்கும் உங்கள பொறுத்தவரைக்கும் எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டு. தொழில் வேலையில இருந்த நெருக்கடிகள் விலகுது. குடும்ப நலன்ல அக்கறை உண்டாகும். எந்த ஒரு செயல் எடுத்தாலும் சரி, வேகத்துடையும் செயல்படுவீங்க, விவேகத்துடையும் செயல்படுவீங்க. எதிர்ப்புகள் நீங்குது. செல்வாக்கு உயருது. உத்தியோகத்துல இருந்த பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும். பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைக்கும். சமூகத்துல உயர்வு உண்டாகும். தொட்டதெல்லாம் வெற்றியாக மாறும். சனி பகவான் பொறுத்தவரைக்கும் இந்த வருஷம் முழுக்கவே உங்களுடைய நெருக்கடிகளை விலக்கி வைக்கிறாரு. முயற்சிகளை வெற்றியாக மாத்துறாரு. செயல்பாடுகள் இந்த தடைகள் நீங்குது. நினைச்சதை நடத்தி முடிக்க முடியும். ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அப்படிங்கிறது தேடி வரும். தொழிலையும் சரி, வியாபாரத்திலும் சரி முன்னேற்றம் உண்டு. லாபம் அதிகரிக்கும். உடல் பாதிப்புகள் விலகுது. அடுத்து ராகு கேது இந்த வருஷம் முழுக்கவே வெளிநாட்டு முயற்சிகளை வெற்றியாக மாத்துறாங்க. திரைத்துறையில் இருக்க புதிய ஒப்பந்தங்கள் ஏற்படும். நினைச்சது சாதிக்கூடிய நிலை உண்டாகுது. பணம் அப்படின்னு பல வழிகள்ல வந்து சேரும். தொழில் நிலையில முன்னேற்றம் உண்டு. வெளிநாட்டு தொடர்பு ஆதாயத்தை ஏற்படுத்தும். இழந்த சொத்தை கூட, செல்வாக்கு கூட இப்ப நீங்க திரும்பவும் அடைவீங்க. நீண்ட நாள் எண்ணங்கள் எல்லாமே நிறைவேற போகுது. அடுத்து குருடைய சஞ்சாரம் இந்த வருஷம் முழுக்கவே தொழில் வியாபாரத்துல லாபத்தை அதிகரிச்சு கொடுக்கிறார். சுப நிகழ்ச்சிகளை நடத்தி வைக்கிறார். பொன் பொருள் சேர்க்கையை உண்டாக்குறாரு. சொல்லப்போனா இந்த வருஷம் முழுக்கவே அதிர்ஷ்டமான பலன்களை அள்ளி கொடுக்க போறாரு. வியாபாரம், உத்தியோகம், தொழில், குடும்பம் எல்லா விதங்களையும் முன்னேற்றம் உண்டு. அடுத்து சூரிய பகவானுடைய சஞ்சாரம். சங்கடங்களை போக்கி பிரகாசமான வாழ்க்கை உண்டாகுது. பிரச்சனைகள் எல்லாமே விலகி வைக்கிறாரு. அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு அதிகரிக்கிறது. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு உயர்வு உண்டாகும். வம்பு வழக்குகள்ல நல்ல முடிவு கிடைக்கும். அரசு வழிகள்ல ஆதாயத்தை ஏற்படுத்துறாரு. உங்களை பொறுத்தவரைக்கும் பொது பலன் பார்த்தோம்னாக்கா தொட்டதெல்லாம் பொண்ணா மாறும். வியாபாரம் விருத்தியாகும். சமூகத்துல செல்வாக்கு உயருது. நஷ்டத்துல இயங்கி வந்த தொழில் கூட இப்ப வந்து லாபத்துல போகும். பொருளாதாரத்துல உயர்வு உண்டு. புதிய முயற்சிகள்ல ஈடுபட்டு வெற்றி அடைவீங்க. தொழில் ரீதியா பார்த்தோம்னாக்கா எல்லா விதங்களையும் முன்னேற்றம் உண்டு. எந்த துறையில இருந்தாலும் சரி உங்களுக்கு வளர்ச்சி உண்டு. அடுத்து பணியாட்களை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் கீழே வேலை பார்க்குறீங்களா? உங்கள பொறுத்த வரைக்கும் வேலை பளு குறையும். எல்லா விதங்களிலும் நன்மைகள் உண்டாகும். எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். ஊதிய உயர்வு கிடைக்கும். சிலருக்கு புதிய பொறுப்புகள் உண்டாகும். அரசு வேலையில இருக்கவங்களுக்கு உங்களுடைய வேலைகள்ல இருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கிடைக்கும். நெருக்கடிகள் தீருங்க. அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அரவணைப்பினால உங்களுடைய விருப்பங்கள் எல்லாமே நிறைவேற போகுது. திருமண வயதில் இருக்கவங்களுக்கு திருமணம் நடக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். பொன் பொருள் சேரும். திறமைக்கேற்ற வேலை கிடைக்கும். வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல இருந்த வேலை பளு குறையும். எல்லா விதங்களையும் சலுகைகள் கிடைக்கும்.
அடுத்து கல்விய பொறுத்தவரைக்கும் பொதுத் தேர்வு, போட்டித் தேர்வுகள்ல நீங்க எதிர்பார்த்த மதிப்பெண்கள் கிடைக்கும். மேற்படிப்புக்காக முயற்சி செய்வீங்க. அந்த முயற்சிகள் வெற்றியாக மாறும். குறிப்பா விரும்பிய பாடத்த எடுத்து படிப்பீங்க. கல்வி நிலைய பொறுத்தவரைக்கும் உங்களுடைய விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறுங்க. போட்டித் தேர்வுலாம் அரசாங்க உத்தியோகம் நிச்சயமா கிடைக்கும். அடுத்து உடல்நிலைய பொறுத்தவரைக்கும் ஆரோக்கியம் சீராகுது. நீண்ட நாளா நோய்க்காக சிகிச்சை பெற்றவங்க கூட இப்ப முழுமையா வெளிவருவீங்க. பரம்பரை நோயா இருந்தாலும் சரி, இல்ல தொற்று நோயா இருந்தாலும் சரி, அதுல இருந்து பாதிப்புகள் இயற்கை வைத்தியத்திலே குறையுங்க. அடுத்து குடும்பத்த பொறுத்தவரைக்கும் வருமானத்துல எந்த தடைகள் விலகுது. பணம் பல வழிகள்ல வந்து சேரும். தம்பதிகள பொறுத்தவரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு குடுத்து அனுசரணையா இருக்க போறீங்க. குடும்பத்துல இருந்த நெருக்கடிகள் விலகுது. திட்டமிட்டு சுப நிச்சயம் நடத்த போறீங்க. பிள்ளைகளால மகிழ்ச்சி அதிகரிக்கும். உறவுக்காரங்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பா இருப்பாங்க. சொத்து சேர்க்கை ஏற்படுது. நினைச்சதெல்லாம் நினைச்ச மாதிரி செய்து முடிக்கக்கூடிய ஒரு காலம்னு சொல்லலாம். சிலருக்குலாம் புதுசா வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வசதிகள் பெருகுது. ஒரு சிலர் தான் புதுசா வீடு கட்டி குடியேறுவீங்க. மனை வாங்குவீங்க. எல்லா விதங்களையும் வளர்ச்சி உண்டுங்க குடும்பத்த பொறுத்தவரைக்கும். உங்கள பொறுத்தவரைக்கும் பரிகாரம். நடராஜ பெருமாளை வழிபாடு செய்வதனால சங்கடங்கள் விலகும். நன்மைகள் உண்டாகும். சோ இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்களும் சரி, நட்சத்திர பலன்களும் சரி, ரிஷப ராசிக்கு 2025ஆம் ஆண்டுங்கிறது முழுக்க முழுக்க நல்ல முன்னேற்றம், வளர்ச்சி, யோகம், அதிர்ஷ்டம் இன்னும் என்னென்னலாம் நல்லதுக்கு சொல்ல முடியுமோ, அது எல்லாமே உங்களுக்கு தாங்க பொருத்தமாகும். 2025 முழுக்க முழுக்க ரிஷப ராசிக்காரர்களுடைய அதிகாரம் ஆட்சி தான். அதுவே உங்களுக்கு பிடிச்சதுனாக்க நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. மறக்காம நம்மளுடைய வாராகி அம்மன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் பிடிச்சது அப்படின்னாக்கா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இதை தாண்டி ஏதாவது தகவல்கள் தேவைப்படுச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும். நல்லதே நடக்கும்.